அன்பான கேட்பவரே, உங்களுக்கான பிரத்யேகமான இந்த ஆழமான அலசலுக்கு உங்கள வரவேற்கிறோம். இப்போ நீங்க எப்பதாவது ஒரு முழுமையான கண்ணாடி வீட்ட கற்பனை செய்து பார்த்திருக்கீங்களா? அதாவது சுவர்கள், கதவுகள், கூரன்னு எல்லாமே கண்ணாடியாலான ஒரு வீடு. ஆமா, அதேதான். உள்ள நீங்க என்ன பண்றீங்க, எவ்வளோ பணம் வச்சிருக்கீங்க அப்படின்றத வெளிய ரோட்ல போற எல்லாரும் ரொம்ப தெளிவா பார்க்க முடியும். நடைமுறை வாழ்க்கையில அப்படி ஒரு வீட்ல வாழ்றது பாதுகாப்பு கண்ணோட்டத்துல ஒரு மிகப்பெரிய நைட்மேர்ன்னு தான் சொல்லணும். உங்க சொந்த நிதி விவரங்கள ஊருக்கே வெளிச்சம் போட்டு காட்டுறத யார் தான் விரும்புவாங்க? கண்டிப்பா யாருமே விரும்ப மாட்டாங்க. ஆனா, இதுக்கு நேர்மாறா இன்னொன்ற கற்பனை செய்து பாருங்க. வெளிச்சமே நுழையாத ஒரு இருண்ட பாதாள அறை. ம். அங்க உங்களுக்கு 100% ரகசியம் கிடைக்கும். ஆமா. ஆனா, அந்த இருட்டுல உங்களால ஒருத்தரோட ஒருத்தர் எந்த ஒரு வியாபாரமும் பண்ண முடியாது. யார் யார்கிட்ட பேசுறாங்க, என்ன பரிமாற்றம் நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. உண்மைதான். பிளாக் செயின் உலகத்தை கடந்த 10 வருஷமா வாட்டி வதைக்கிற ஒரு மிகப்பெரிய முரண்பாடு இதுதான். அதான். ஒண்ணு உங்களுக்கு அத கண்ணாடி வீட்ட போல முழுமையான வெளிப்படைத்தன்மை கிடைக்கும். இல்லனா பாதாள அறைய போல முழுமையான ரகசியத்தன்மை கிடைக்கும். ஆமா, ரெண்டுமே ஒரே நேரத்துல கிடைக்காதுங்கிறது தான் இதுவரைக்கும் இருந்த ஒரு எழுதப்படாத விதி. சரி, அந்த விதிய தகர்த்தெறிந்து கண்ணாடி வீட்டிற்குள் ரகசிய திரைகளையும் பாதாள அறைக்குள் தேவையான வெளிச்சத்தையும் கொண்டு வர முடியுமா? இந்த கேள்விக்கான விடையத்தான் நாம இன்னைக்கு தேடப் போறோம். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு. கண்டிப்பா. அதற்காகத்தான் நமது இன்றைய ஆழமான அலசல்ல பிப்ரவரி 2026ல வெளியான 80 பக்கங்கள் கொண்ட அனுபிஸ் நெட்வொர்க் V1 தொழில்நுட்ப அறிக்கை, அதாவது அனுபிஸ் ஒயிட் பேப்பர். ம். கூடவே அது குறித்து சமீபத்துல யூடியூப்ல வெளியான ஒரு விரிவான கிரிப்டோ ஆய்வு காணொளி. இது ரெண்டையும் தான் நாம முழுமையா பிரித்து மேய போறோம். ஆமா, இது வெறும் தியரி கிடையாது கேப்பவரே. நிஜ உலக பிரச்சனைகளுக்கு இந்த அனுபிஸ் நெட்வொர்க் எப்படி தொழில்நுட்ப ரீதியான தீர்வுகளை முன்வைக்குதுன்னு பார்க்க போறோம். அதாவது அனுபிஸ் எப்படி செயல்படுதுன்னு புரிஞ்சுக்க முதல்ல தற்போதைய பிளாக் செயின்கள்ல உள்ள அடிப்படை சிக்கல் என்னன்னு நாம உடைக்கணும். சரி, நான் முன்னாடியே சொன்ன அந்த கண்ணாடி வீடு அப்புறம் பாதாள அறை உவமைக்கே வருவோம். இப்போ பாலிகான் அல்லது இத்தீரியம் மாதிரியான பிளாக் செயின்கள் அந்த கண்ணாடி வீடு மாதிரி. ஆமா, அங்க நீங்க ஒருத்தருக்கு பணம் அனுப்புனா உங்க வாலெட்ல எவ்வளோ பணம் இருக்குன்னு யாரு வேணாலும் எக்ஸ்ப்ளோரர்ல பார்க்க முடியும். ஓ, அதுதான் பப்ளிக் லெட்ஜரோட இயல்பா? கண்டிப்பா. பிளாக் செயினோட நம்பகத்தன்மையே அனைத்தையும் வெளிப்படையா வைக்கிறதுல தான் இருக்குன்னு ஆரம்பத்துல நம்பினாங்க. ஹம். ஆனா ஒரு நிறுவனமோ அல்லது தனிநபரோ தங்களோட முழுமையான நிதி தரவுகளையும் பொதுவெளியில வைக்கிறது தனிமனித உரிமைக்கும் வியாபார போட்டிக்கும் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இல்லையா? சரியா சொன்னீங்க. அதனால தான் சில பேர் மொனேரோ அல்லது இசட் கேஷ் மாதிரியான பிரைவசி காயின்களை நோக்கி போனாங்க. அட ஆமா, அவையெல்லாம் அந்த ரகசிய பாதாள அறைகள் போல செயல்படுதுல. அங்க நாம அனுப்புறது யாருக்கும் தெரியாது. ம். அப்புறம் ஏன் எல்லாரும் அதை நோக்கி நகரல? ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கணுமே. அங்கதான் ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்ப முட்டுக்கட்டை இருக்கு. கேட்பவரே இதை கொஞ்சம் ஆழமாக கவனிங்க. அந்த பாதாள அறையில ரகசியம் இருக்கு. ஆனா யூனிஸ்வாப் மாதிரியான டிஃபை தளங்கள் அங்க வேலை செய்யாது. ஓ, அது ஏன் தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா ஸ்மார்ட் கான்ட்ராக்டுகள் இயங்கணும்னா நெட்வொர்க்ல எவ்வளோ பணம் இருக்கு, கணக்கோட நிலை என்ன அப்படிங்கிறது அந்த சிஸ்டத்திற்கு பப்ளிக்கா தெரியணும். அதாவது எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு தெரியணும். ஆமா, உங்ககிட்ட 100 காயின்கள் இருக்கா இல்லையான்னு நெட்வொர்க்குக்கே தெரியாதப்போ ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் எப்படி அந்த பரிவர்த்தனையை சரிபார்த்து செயல்படுத்தும்? அட ஆமாம்ல. அதனால தான் மொனரோ மாதிரியான காயின்களால ஒரு பெரிய டிஃபா எக்கோசிஸ்டத்தை உருவாக்க முடியல. கணக்கு வழக்குகளை மூடி மறைச்சிட்டா தானியங்கி ஒப்பந்தங்களால இயங்க முடியாது. எக்ஸாக்ட்லி. இது அனுபிஸ் நெட்வொர்க் எப்படி எதிர்கொள்ளுதுன்னா, அவங்க இவிஎம், அதாவது இதீரியம் வர்ச்சுவல் மிஷின் இணைக்கத்தன்மையுடன் தங்கள் நெட்வொர்க்கை உருவாக்கியிருக்காங்க. ஒரு நிமிஷம். இவிஎம் அப்படிங்கிறதும் அந்த கண்ணாடி வீடு தானே? அதுல எப்படி ரகசியத்தை கொண்டு வராங்க? அதுதான் அனுபிஸோட முதல் மாஸ்டர் ஸ்ட்ரோக். அவங்க இவிஎம்ஐ தேர்ந்தெடுத்ததற்கு காரணம் அதோட டெவலப்பர் எக்கோசிஸ்டம். இன்னைக்கு சந்தையில 90% பிளாக் செயின்கள் இவிஎம் தான் பயன்படுத்துது. ஓ, அப்போ சொலானா மாதிரியான நெட்வொர்க்குகள்? பாத்தீங்கன்னா சொலானாவுல ரஸ்ட் அல்லது C++ மாதிரியான கொஞ்சம் கடினமான புரோகிராமிங் மொழிகள் பயன்படுத்துறாங்க. ஆனா இவிஎம்னா சாலிடிட்டி மற்றும் பைத்தான் மாதிரியான எளிதான மொழிகள் மூலமா டெவலப்பர்கள் ரொம்ப ஈஸியா செயலிகளை உருவாக்க முடியும். சரி, ஆனா எனக்கு இங்க ஒரு முரண்பாடு தோணுது. இவிஎம் அடிப்படையில் வெளிப்படைத்தன்மைக்காக உருவாக்கப்பட்டது.
அதுல ரகசியத்தன்மையை புகுத்துவது ஒரு டீசல் என்ஜின்ல பெட்ரோலை ஊத்துற மாதிரி சிக்கலான விஷயம் இல்லையா? கேஸ் ஃபீஸ்லாம் ரொம்ப அதிகமாகுமே. நீங்க சரியா அந்த பாயிண்ட புடிச்சிட்டீங்க. ஈவிஎம்ல ரகசியத்தன்மையை கொண்டு வர்றது கணித ரீதியா ரொம்ப கடினமான வேலை. ஈதீரியத்துல இஐபி இருக்கிற மாதிரி அனிபிஸ்ல ஏஐபி, அதாவது அனிபிஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம்னு ஒன்னு இருக்கு. ஹம், இது மூலமா நெட்வொர்க்கோட அடிப்படை கட்டமைப்பையே அவங்க ரகசியத்தன்மைக்கு ஏற்ப மாத்தி அமைக்கிறாங்களா? ஆமா. ஆனா அவங்க இதெல்லாம் சாத்தியமாக்குறது ZK ப்ரூஃப்ஸ், அதாவது ஜீரோ நாலேஜ் ப்ரூஃப்ஸ் மூலமா தான். அதுலயும் குறிப்பா இவங்க பிளாங்க் எனப்படும் மிக அதிநவீன ZK சிஸ்டத்தை பயன்படுத்துறாங்க. ஜீரோ நாலேஜ் ப்ரூஃப். இத விளக்கறதுக்கு எனக்கு ஒரு நிஜ உலக உதாரணம் நினைவுக்கு வருது. கேட்பவரே, நீங்க ஒரு பிரபலமான விஐபி கிளப்புக்கு செல்றீங்கன்னு வச்சுப்போம். சரி. அங்க உள்ள பவுன்சர் கிட்ட நீங்க 18 வயசு கடந்தவர்னு நிரூபிக்க உங்க டிரைவிங் லைசென்ஸ் அல்லது பாஸ்போர்ட்ட காட்டுறீங்க. அதுல உங்க வயசு மட்டும் இல்லாம உங்க பேரு, வீட்டு முகவரின்னு உங்க தனிப்பட்ட தகவல்கள் அத்தனையும் அந்த பவுன்சருக்கு தெரிஞ்சிடுது. ஆமா. இது ஒரு அப்பட்டமான ஓவர் ஷேரிங். தேவையற்ற தரவுகளை பகிர்வது தான் தற்போதைய அமைப்போட பெரிய குறைபாடு. கண்டிப்பா. இப்போ உங்ககிட்ட ஒரு மேஜிக் ஆப் இருக்குன்னு கற்பனை செய்து பாருங்க. இது டிஜிலாக்கர் மாதிரின்னு வச்சுக்கலாம். பவுன்சர் முன்னாடி அந்த ஆப்பை நீங்க காட்டுறீங்க. அது உங்க முகவரியையோ பேரையோ காட்டாது. ஓ, அப்போ வயசை மட்டும் காட்டுங்க. அது கூட இல்ல. உங்களுக்கு 18 வயசுக்கு மேல ஆயிடுச்சுங்கிறத மட்டும் ஒரு கிரீன் டிக் மூலமா அந்த பவுன்சரோட திரையில காட்டும். அவருக்கு தேவையான நிரூபணமும் கிடைச்சிடுச்சு. உங்க தனிப்பட்ட தகவல்களும் காக்கப்பட்டுடுச்சு. வாவ்! இந்த ஓமை ZK ப்ரூஃபோட அடிப்படைய ரொம்ப அழகா விளக்குது. ஆனா பிளாக் செயின்னு வரும்போது இது வெறும் வயசை சரிபார்ப்பது மட்டுமல்ல, சிக்கலான கணித சமன்பாடுகளை சரிபார்ப்பது. ம். அதாவது நெட்வொர்க்ல பணம் இருக்கான்னு பாக்குறதுக்கு. ஆமா. யூடியூப் காணொளியில இத பத்தி ஆய்வாளர் விளக்கும்போது ராகுல் மற்றும் அங்கித் அப்படிங்கிற 2 பேரோட குகை புதையல் கதையை சொல்றாரு. இது பிளாக் தொழில்நுட்பம் எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்க உதவும். குகை புதையல் கதையா? அது எப்படி பிளாக் செயினுக்கு பொருந்தும்? அதாவது 2 பேரும் தங்களுக்கு தனித்தனியா ஒரு புதையல் கிடைச்சிருக்கிறதா சொல்றாங்க. ஆனா இன்னொருத்தர் சொல்றது உண்மையாங்கிற சந்தேகம் 2 பேருக்குமே இருக்கு. சரி. புதையல் இருக்கிற இடத்தையோ அல்லது தங்கிட்ட இருக்கிற சாவினையோ ஒருத்தருக்கு ஒருத்தர் காட்டிக்க விரும்பல. இப்போ ராகுல் தங்கிட்ட சாவி இருக்கிறத அங்கித்துக்கிட்ட எப்படி நிரூபிக்கிறது? ம். சாவிய காட்டாமலே நிரூபிக்கணும். எப்படி? அந்த குகைக்குள்ள செல்ல A மற்றும் B என 2 பாதைகள் இருக்கு. மையத்துல ஒரு பூட்டப்பட்ட கதவு இருக்கு. ராகுல் உள்ள போறான். அங்கித் வெளியில நின்னுகிட்டு நீ A பாதை வழியா உள்ள சென்று B பாதை வழியா வெளியவான்னு சொல்றான். ஓ! அப்போ ராகுல் கிட்ட சாவி இருந்தா மட்டும்தான் அவனால உள்ளே சென்று அந்த கதவை திறந்து மறுபக்கம் வர முடியும். எக்ஸாக்ட்லி. அதாவது சாவிய காட்டாமலேயே தங்கிட்ட சாவி இருக்குங்கிறத செயலின் மூலமா ராகுல் நிரூபிச்சிடுறான். அடடா! இதுதான் ஜீரோ நாலேஜ் ப்ரூஃப். ஆனா அனுபிஸ் நெட்வொர்க்ல இவங்க ஸ்நாக்ஸ் அல்லது ஸ்டாக்ஸ் மாதிரியான பழைய ZK சிஸ்டம்களை பயன்படுத்தாம பிளாங்க் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறாங்கன்னு அந்த அறிக்கை சொல்லுதே. அது ஏன்னு தெரியுமா? கண்டிப்பா. ஸ்நாக்ஸுக்கு ஒவ்வொரு முறை புதிய ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் எழுதும்போதும் ஒரு ட்ரஸ்டட் செட்டப் தேவைப்படும். இது டெவலப்பர்களுக்கு ஒரு பெரிய தலைவலி. அப்போ ஸ்டாக்ஸ் ஸ்டாக்ஸ்க்கு ப்ரூஃப் சைஸ் ரொம்ப அதிகம். அதனால EVMல கேஸ் ஃபீஸ் எகிரிடும். ஆனா இந்த பிளாங்க் ஒரு யுனிவர்சல் செட்டப்பை பயன்படுத்துது. ஓ! அப்போ ஃபீஸ் கம்மியா இருக்குமா? ஆமா. நெட்வொர்க் கிட்ட இவர்கிட்ட இந்த ட்ரேடிங் செய்வதற்கு போதுமான பணம் இருக்குங்கிறத ரொம்ப குறைந்த கேஸ் ஃபீஸ்ல ஒரு கிரீன் டிக் மாதிரி இது கணிதவியல் அடிப்படையில நிரூபிக்குது. அருமை. ரகசியமா பணத்தை வச்சுக்கிட்டு ஸ்மார்ட் கான்ட்ராக்டுகளோட எப்படி பேசுறதுங்கிற கேள்விக்கு பிளாங்க் விடையளிச்சிடுச்சு. ஆனா எனக்கு இப்போ அடுத்த சந்தேகம் வருது. சொல்லுங்க. என் கணக்குல பணம் இருக்குங்கிறத நான் நெட்வொர்க்குக்கு நிரூபிச்சிட்டேன். ஆனா நான் உண்மையாவே அந்த பணத்தை இன்னொருத்தருக்கு அனுப்பும்போது அந்த பரிவர்த்தனை நெட்வொர்க்ல உள்ள பல நோடுகள் வழியா பயணிக்கும் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. அது மீம் பூல் அப்படிங்கிற காத்திருப்பு பகுதிக்கு செல்லும்போது அங்க உள்ள ஹேக்கர்களோ அல்லது MEV பாட்டுகளோ என் பரிவர்த்தனையை ஒட்டு கேட்க முடியாதா? இது ஒரு மிக சிறப்பான கேள்வி. தரவு பரிமாற்றம் நடக்கும்போது தான் தகவல்கள் கசியும் அபாயம் அதிகம். இதுக்காக அனுப்புஸ் நெட்வொர்க் ஒரு தனித்துவமான நோட் சிஸ்டத்தை பயன்படுத்துது. அது எப்படி வேலை செய்யுது? இப்போ நீங்க ஒருத்தருக்கு அனுப்புஸ் காயினை அனுப்புறீங்கன்னு வச்சுப்போம். நீங்க சென்ட் பட்டனை அழுத்தின மறுகணமே உங்களோட தரவுகள் முழுமையா என்கிரிப்ட் செய்யப்பட்டு ஒரு டிஜிட்டல் கவசத்தால் சீல் செய்யப்படுது. ஓ! அது பப்ளிக் நிலையிலிருந்து பிரைவேட் நிலைக்கு மாறிடுதா? ஆமா. ஒரு இரும்பு பெட்டிக்குள்ள வச்சு பூட்டின மாதிரி. அந்த சீல் செய்யப்பட்ட பெட்டி தான் நெட்வொர்க் வழியா பயணிக்குது. வாவ்!
அப்போ அந்த பரிவர்த்தனை மீம் பூல்ல காத்திருக்கும் போதோ அல்லது நோட் ஸ்கேனிங் நடக்கும்போதோ எந்த ஒரு எக்ஸ்ப்ளோரராலும் உள்ள எவ்ளோ பணம் செல்லுதுன்னு பார்க்கவே முடியாதா? பார்க்கவே முடியாது. இறுதியா அது பெறுபவரை சென்றடைங்க பிறகு அவரோட பிரைவேட் கீயால மட்டுமே அது அன்சீல் செய்யப்பட்டு மீண்டும் பப்ளிக்கா மாறும். இது கேக்குறதுக்கு ரொம்ப பாதுகாப்பா தோணுது. ஆனா ஒரு நிமிஷம் இருங்க. நான் என் வீட்டு வாடகைய ஒவ்வொரு மாசமும் என் வீட்டோட உரிமையாளருக்கு கிரிப்டோ மூலமா அனுப்புறேன்னு வச்சுப்போம். சரி, நான் என்னதான் இரும்பு பெட்டிக்குள்ள வச்சு அனுப்புனாலும் மாசா மாசம் என் முகவரியில இருந்து அவர் முகவரிக்கு பணம் செல்றத நெட்வொர்க் பதிவு செய்யும் இல்லையா? செய்யும். அப்போ ஏதோ ஒரு கட்டத்துல பிளாக்செயின் அனாலிட்டிக்ஸ் டூல்கள் மூலமா என் முகவரியும் அவர் முகவரியும் நிரந்தரமா பிணைக்கப்பட்டுடுமே. இதை எப்படி தடுக்கிறது? நீங்க சுட்டிக்காட்டுறது பிளாக்செயின் பிரைவசில உள்ள ஒரு மிகப்பெரிய சவால். இதை தடுக்க தான் அனுபிஸ் EIP 564 அப்படிங்கிற விதியின் கீழ ஸ்டெல்த் முகவரி தொழில்நுட்பத்தை பயன்படுத்துது. ஸ்டெல்த் முகவரியா? அதாவது மறைக்கப்பட்ட முகவரி? ஆமா, நீங்க வாடகை கொடுக்கும்போது வீட்டின் உரிமையாளர் தனது உண்மையான முகவரியை உங்களுக்கு கொடுக்க மாட்டார். அதுக்கு பதிலா அவர் ஒரு பப்ளிக் மெட்டா முகவரியை கொடுப்பார். மெட்டா முகவரி? இது எனக்கு புரியலையே. நான் எப்படி ஒரு போலி முகவரிக்கு அல்லது வேறொரு முகவரிக்கு பணத்தை அனுப்ப முடியும்? பணம் காணாம போயிடாதா? கண்டிப்பா போகாது. டார்க் வெப்ல பயன்படுற டார் பிரவுசர் மாதிரி ஐபி முகவரி மாறிக்கிட்டே இருக்குமா? டார் பிரவுசர்ல IP முகவரி பல்வேறு நாடுகள் வழியா துள்ளிச் செல்லும். அது நெட்வொர்க் டிராஃபிக்கை மறைக்க உதவும். ஆனா ஸ்டெல்த் முகவரி அதை விட ஒரு படி மேலானது. ஓ, அப்படியா? ஆமா, இது கணிதவியலோட டிஃபி-ஹெல்மண்ட் கீ எக்ஸ்சேஞ்ச் முறையே அடிப்படையாக கொண்டது. நீங்க அந்த மெட்டா முகவரியை பயன்படுத்தி பணம் அனுப்பும்போது உங்க வாலெட் அந்த மெட்டா முகவரியுடன் சில சீரற்ற தரவுகளை இணைத்து ஒரு புதிய தனித்துவமான ஸ்டெல்த் முகவரியை உருவாக்குது. அட, அதாவது அனுப்புவோரான நான் தான் அவருக்கான புதிய முகவரியையே உருவாக்குவதா? ஆமா, அந்த ஒரு குறிப்பிட்ட பரிவர்த்தனைக்காக மட்டுமே அந்த முகவரி உருவாக்கப்படும். அடுத்த மாசம் நீங்க வாடகை கொடுக்கும்போது உங்க வாலெட் முற்றிலும் வேறொரு புதிய ஸ்டெல்த் முகவரியை உருவாக்கும். வாவ்! ஆனா இதுல உள்ள மேஜிக் என்னன்னா, அந்த புதிய முகவரிகளை நான் உருவாக்குனாலும் அதை திறந்து பணத்தை எடுப்பதற்கான சாவி வீட்டின் உரிமையாளரோட மாஸ்டர் பிரைவேட் கீ கிட்ட மட்டுமே இருக்கும்ல. சரியா சொன்னீங்க. இதனால வெளியிலிருந்து பார்க்கறவங்களுக்கு ஒவ்வொரு மாசமும் வெவ்வேறு நபர்களுக்கு பணம் செல்ற மாதிரி தான் தோணும். உங்களோட முந்திய பரிவர்த்தனைகளை யாராலும் ஒன்றோடொன்று இணைத்து பார்க்க முடியாது. இது உண்மையிலே மைண்ட் ப்ளோயிங். ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் ஒரு புதிய தூக்கி எறியக்கூடிய டிஜிட்டல் முகவரி. ஆனா இங்க எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் எழுகிறது. என்ன சந்தேகம்? எல்லாமே இவ்வளவு ரகசியமா நடக்குது. யாருக்கு யாரு பணம் அனுப்புறாங்க, எவ்வளவு அனுப்புறாங்கன்னு யாருக்குமே தெரியாதுன்னா, இது மிகப்பெரிய சட்ட சிக்கல்களை கொண்டு வராதா? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. நாளைக்கு நான் ஒரு வீடு வாங்க போறேன்னா, அரசாங்கத்துக்கோ அல்லது ஆடிட்டர்களுக்கோ என் வருமானத்தை எப்படி கணக்கு காட்டுறது? இது சட்டவிரோதமான செயல்களுக்கு ஒரு புகலிடமா மாறிடாதா? இந்த கேள்வி நிச்சயம் எழணும். எந்த ஒரு நிதி தொழில்நுட்பமோ உலகளாவிய சட்ட திட்டங்களுக்கு இணங்கி நடக்கலன்னா அது நீண்ட காலம் நிலைக்காது. ஆமாம். ரகசியத்தன்மை அப்படிங்கிறது சட்டவிரோதத்திற்கு சமமல்லங்கிறத நெட்வொர்க் உருவாக்குறவங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்காங்க. இந்த சிக்கலை தீர்க்க அவங்க உருவாக்கியுள்ள புத்திசாலித்தனமான தீர்வு தான் வியூ கீஸ். வியூ கீஸா? அதாவது பார்வையிடும் சாவிகள். என்கிட்ட இருக்கிற பணத்தை வரி அதிகாரிகளிடம் நான் காட்டணும். ஆனா என் பணத்தை அவங்க தவறுதலாகவோ அல்லது ஹேக் செய்யப்பட்டோ எடுத்துவிடக்கூடாது. இது கிட்டத்தட்ட நாம பட்டய கணக்காளரிடம், அதாவது CA கிட்ட கொடுக்கிற படிக்க மட்டுமான வங்கி அறிக்கை மாதிரி தானே. நாம பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை மட்டுமே கொடுப்போம், பணத்தை எடுப்பதற்கான வங்கியோட லாகின் பாஸ்வேர்டை இல்ல. மிகச்சரியான ஒப்புமை. அனுபிஸ் நெட்வொர்க்குள்ள உள்ள இந்த வியூகி சிஸ்டம் அதைத்தான் துல்லியமா செய்யுது. உங்களுக்கு எந்த அளவுக்கு வெளிப்படைத்தன்மை தேவையோ அதை நீங்களே உங்க கட்டுப்பாட்டிலேயே வச்சுக்கலாம். ஓ, இதுல ஏதாவது வகைகள் இருக்கா? ஆமா, இதுல 3 வகையான சாவிகள் அல்லது நிலைகள் இருக்கு. முதல் நிலை பாத்தீங்கன்னா ஃபுல் கீ, அதாவது முழுமையான சாவி. சரி, இது மாஸ்டர் வியூ மாதிரி செயல்படுமா? ஆமா, நீங்க ஆடிட்டர்களுக்கோ அல்லது வரி அதிகாரிகளுக்கோ உங்களோட அனைத்து பரிவர்த்தனைகளையும் காட்டணும்னா இந்த சாவியை பகிரலாம். இது நீங்க அனுப்புனது, உங்களுக்கு வந்தது, தொகை, மெமோனோ அனைத்தையும் காட்டும். ஆனா நான் சொன்ன மாதிரி இது படிக்க மட்டுமே. அந்த சாவியை வச்சுக்கிட்டு ஒரு பைசாவை கூட அவங்களால நகர்த்த முடியாது இல்லையா? கண்டிப்பா முடியாது. ரெண்டாவது இன்கமிங் வியூ கீ, அதாவது உள்வரும் சாவி. இது உங்களுக்கு வந்த பணத்தை மட்டும் காட்டக்கூடிய சாவி. ஓ, இது யாருக்கு பயன்படும்? ஒரு சூப்பர் மார்க்கெட் அல்லது ஆன்லைன் வியாபாரியை கற்பனை செய்து பாருங்க.
வாடிக்கையாளர் பணம் செலுத்திட்டாராங்கிறத மட்டும் அவங்க தங்க பில்லிங் சிஸ்டம்ல சரிபார்க்கணும். அதுக்கு இந்த இன்கமிங் வியூ கீ உதவும். அப்போ அந்த வியாபாரி கிட்ட இருந்து எவ்வளவு பணம் வெளியே வேறு யாருக்கோ போச்சுன்னு இது காட்டாது. காட்டாது. மூணாவது அவுட்கோயிங் வியூ கீ, அதாவது வெளிச்செல்லும் சாவி. இது நீங்க அனுப்புற பணத்தை மட்டும் காட்டும். பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் தங்களோட பல்வேறு துறைகளின் செலவுகளை கண்காணிக்கவும் தணிக்கை செய்யவும் இதை பயன்படுத்தலாம். ஆஹா, என் உண்மையான அடையாளத்தை ஊருக்கு முழுமையா வெளிப்படுத்தாமலேயே எனக்கு தேவையானவங்க கிட்ட மட்டும் 100% சட்டப்பூர்வ இணக்கத்தன்மையை என்னால உறுதி செய்ய முடியும். ஆமா, இது பிரைவசி மற்றும் கம்ப்ளைன்ஸ் ஆகிய ரெண்டுக்கும் இடையிலான ஒரு மிக சிறந்த பாலன்னு சொல்லலாம். கேட்பவரே, ஒரு நிமிஷம் சிந்தித்து பாருங்க. கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு இது எவ்ளோ பெரிய வரப்பிரசாதம். ஒரு பன்னாட்டு நிறுவனம் தனது ஊழியர்களுக்கு பிளாக்செயின் மூலமா சம்பளம் வழங்குதுன்னா, தன்னோட போட்டியாளர்கள் அதை எக்ஸ்ப்ளோரர்ல பாக்குறத அவங்க நிச்சயம் விரும்ப மாட்டாங்க. கண்டிப்பா. கார்ப்பரேட் பேமெண்ட்கள், நிறுவனங்களுக்கு இடையான கடன்கள், சப்ளை செயின் நிதி பரிமாற்றங்கள்னு எல்லாமே ரகசியமா இருக்கணும். அதே சமயம் சட்டத்திற்கு உட்பட்டும் இருக்கணும். அது அனுபிஸ் சாத்தியமாக்குது. சரி, தொழில்நுட்பமும் அதோட பயன்பாடும் ரொம்ப அருமையா இருக்கு. ஆனா இந்த நெட்வொர்க்கோட பொருளாதார கட்டமைப்பு, அதாவது டோக்கனாமிக்ஸ் எப்படி செயல்படுது? அதாவது என்ன கேக்குறீங்கன்னா, ஏன்னா இவிஎம்ல இவ்ளோ கடினமான இசட்கே ப்ரூஃப்ஸ் கணிதங்களை செய்ய பெரும் கணினி ஆற்றல் தேவைப்படுமே. அதற்கான கட்டணத்தை யாரு எப்படி செலுத்துறாங்க? வெள்ளை அறிக்கையில உள்ள தரவுகள் ஒரு சுவாரஸ்யமான இரட்டை அல்லது முக்கோண டோக்கன் அமைப்பை பற்றி குறிப்பிடுது. எல்ஜிஎஸ், ஏஎன்பின்னு பல பேர்கள் இருக்கு. இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே. அது குழப்பம் இல்ல. பிளாக்செயின் பொருளாதாரத்துல ஒரு மிக தெளிவான பிரிவினைன்னு சொல்லலாம். சாதாரண நெட்வொர்க்குகள்ல நெட்வொர்க்கோட மதிப்பும் கேஸ் ஃபீஸும் ஒரே காயின்ல இருக்கும். ஆமா. அதனால காயின் விலை ஏறினா டிரான்சாக்ஷன் ஃபீஸும் விண்ணை தொடும். சரியா சொன்னீங்க. இது தவிர்க்க அனுப்புஸ் ஒரு சிறப்பான அமைப்பு உருவாக்கியிருக்கு. அடிப்படையில நெட்வொர்க்கோட ஆணிவேரா எல்ஜிஎஸ் அப்படிங்கிற காயின் இருக்கு. இந்த எல்ஜிஎஸ் காயின்களை அழிப்பதன் மூலம் ஏ என்ற ஒரு உள் நெட்வொர்க் மதிப்பு உருவாகுது. ஒரு நிமிஷம், ஒரு காயினை அழிச்சு இன்னொன்று உருவாக்குவதா? இது ஏன் பண்றாங்க? ஏன்னா அந்த ஏ என்ற அமைப்புல இருந்து தான் இந்த நெட்வொர்க்ல பரிவர்த்தனைகளை செய்வதற்கான எரிபொருள் கட்டணமான ஏஎன்பி உருவாக்கப்படுது. ஓ, இது மூலமா நெட்வொர்க்கோட முதலீட்டு மதிப்பையும் பரிவர்த்தனைக்கான கட்டணத்தையும் அவங்க தனித்தனியா பிரிச்சிடுறாங்களா? ஆமாம். ஓ, இப்ப புரியுது. நெட்வொர்க்ல நிறைய பரிவர்த்தனைகள் நடந்தா நிறைய ஏஎன்பி கேஸ் ஃபீயாக செலவாகும். அதை உருவாக்க தொடர்ந்து எல்ஜிஎஸ் காயின்கள் எரிக்கப்படணும். மிகச்சரி. இது ஒரு தொடர்ச்சியான தட்டுப்பாட்டை உருவாக்குற பணவாட்ட பொருளாதார மாதிரி, அதாவது டீஃப்ளேஷனரி மாடல். அப்போ கார்ப்பரேட் நிறுவனங்கள் இப்ப நெட்வொர்க்கை அதிகமா பயன்படுத்த எல்ஜிஎஸ் காயின்கள் அதிக அளவில் எரிக்கப்படும். ஆமா, சந்தையில அதோட சப்ளை குறைய குறைய அதோட அடிப்படை மதிப்பு தானாகவே அதிகரிக்கும். காணொலியில உள்ள தரவுகள் கூட இந்த டிமாண்ட் சப்ளை மெக்கானிசம் காரணமா எல்ஜிஎஸோட மதிப்பு எதிர்காலத்துல பிஎன்பியை போல $100 இருந்து $200 வரை கூட உயர வாய்ப்பு இருக்குன்னு சுட்டி காட்டுது. வாவ்! ஒரு தொழில்நுட்பம் எவ்வளவு வலிமையானது அப்படிங்கிறது அதோட பயன்பாட்டில் தான் இருக்கு. அனுபிஸ் நெட்வொர்க்கோட இந்த 80 பக்க ஆவணம் அடுத்த 10 வருஷத்துக்கான ஒரு தெளிவான பார்வையை கொண்டிருக்குங்கிறது மட்டும் உறுதி. கண்டிப்பா, எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. அன்பான கேட்பவரே, இதுவரை நாம பார்த்ததிலிருந்து ஒரு விஷயம் மிக தெளிவா புரியுது. அனுபிஸ் நெட்வொர்க் அப்படிங்கிறது வெறுமனே சந்தைக்கு வர்ற மற்றொரு கிரிப்டோ கரன்சி கிடையாது. ஆமா. பாலம் இது. ஆமா, ஸ்மார்ட் கான்ட்ராக்டுகளோட வெளிப்படைத்தன்மையையும் இசட்கே ப்ரூஃப்ஸோட ரகசியத்தன்மையும் இணைத்து வியூ கீஸ் மூலமா சட்டப்பூர்வமான இணக்கத்தன்மையையும் இது ஒரே நேரத்துல சாத்தியமாக்குது. இத பத்தி நீங்களே சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்க கேட்பவரே. ஒரு பிளாக் செயினால நிதி பரிவர்த்தனைகளை 100% ரகசியமா வைத்திருக்க முடியும். அதே சமயம் வரி அதிகாரிகளுக்கும் தணிக்கையாளர்களுக்கும் துல்லியமான கணக்கை காட்ட முடியும்னா, எதிர்காலத்துல பாரம்பரிய வங்கிகள் கூட தங்களோட மிகப்பெரிய கார்ப்பரேட் வாடிக்கையாளர்களை தக்க வச்சுக்க இதே தொழில்நுட்பத்தை இரகசியமாக பயன்படுத்த தொடங்குமா? ஒருவேளை நடக்கலாம். ஒரு உலகளாவிய நிதி அமைப்போட கண்ணுக்கு தெரியாத முதுகெலும்பாகவே கிரிப்டோ தொழில்நுட்பம் மாறும் காலம் வெகு தொலைவில் இல்லையோ? அந்த இருண்ட பாதாள அறையிலிருந்து வெளியேறி உங்க கட்டுப்பாட்டுல வெளிச்சம் தர ஒரு புதிய வீட்டை கட்ட நீங்க தயாராகிட்டீங்களா? இது உங்க சிந்தனைக்கு. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான அலசல்ல சந்திப்போம்.